உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 10ஆம் ஞாயிறு. நாம் திருவழிபாட்டு காலண்டரில் 2ஆம் ஆண்டினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பின்னணியில் நமக்கு நற்செய்தியானது மார்க் நற்செய்தி நூலிலிருந்து தரப்படுகிறது. 2 பகுதிகளாக அமைந்திருக்கிறது. முதல் பகுதி இயேசுவும் பெயல்செபுவும் இயேசுவின் மீது ஒரு குற்றத்தை சுமத்துகிறார்கள். அது 2 வகையான குற்றமாக இருக்கிறது. ஒன்று, அவர் மதிமயங்கி விட்டார் என்று பொதுவாக மக்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். மறைநூல் அறிஞர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பது போல இவர் பேய் பிடித்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு இயேசு என்ன பதில் சொல்லுகிறார் என்பது முதல் பகுதியாகவும், 2வது பகுதியிலே இவ்வாறு இயேசுவை குற்றம் சுமத்துகிறார்களே என்று சொல்லி அவருடைய தாயும் உறவினர்களும் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்ல வருகிறார்கள். அந்த வேளையில் இயேசு அந்த பிரச்சனையை எவ்வாறு கையாளுகிறார், அதன் மூலம் என்ன பாடத்தை படிப்பினையை நமக்கு தருகிறார் என்பது தரப்படுகிறது. இயேசுடைய வாழ்வில் நடந்த இந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய பணி வாழ்வில் நாம் சந்திக்கிற சவால்கள், சோதனைகள், நெருக்கடிகள் இவைகளை நாம் கடந்து வரவும், விமர்சனங்களை வென்று நாம் சான்று பகரவும் அது நமக்கு தூண்டுதலாய் அமைந்திருக்கிறது. மார்க் நற்செய்தியாளர் இயேசுனுடைய பிறப்பை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார். அவருடைய பணி வாழ்விலிருந்து ஆரம்பிப்பார். ஆரம்பத்திலிருந்தே அவருக்கும் அந்த மத தலைவர்களுக்கும் நடக்கின்ற பிரச்சனைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்துட்டு 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு சிக்கல் இருக்கும். அதே போல் 6ஆம் அதிகாரம் போகும்பொழுது சொந்த ஊரிலே இயேசு புறக்கணிக்கப்படுவார். அப்படியே சிலுவைக்கு கூட்டி செல்வார். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை மீறியவராக கருதப்பட்டார். அதனால தான் ஓய்வு நாளில் கதிர் கொய்தல், அந்த சீடர்கள் வயல்வெளியே செல்லும் பொழுது ஓய்வு நாளில் கதிர் கொய்தலை பார்த்து அங்கே ஒரு பிரச்சனை வந்தது. அது 2ஆம் அதிகாரம் 23 - 28 வரை. அதே போல் 3ஆம் அதிகாரம் தொடக்கத்திலேயே ஓய்வு நாளில் கை சும்பியவரை நடமடை செய்கிறார் ஆண்டவர். அது முடிச்ச பிறகு அதற்கிணையான அடுத்த ஒரு புதுமை என்னவென்றால் பேய்களை ஓட்டுதல். ஏன்னா பேய் இவரே இறைமகன் நீரே என்று சொல்ல பிறகு அதன் பிறகு இயேசு சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய குடும்பம் சந்திக்க வரும்பொழுது என்ன நிகழ்கிறது? அப்படியே ஒவ்வொரு சிக்கலாக அப்படி இயேசு சுற்றி நடக்குது. அதே தான். ஏன்னா அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா பல்வேறு வித மனநிலையோடு மக்கள் அணுகிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பரிசேயர்கள் பார்த்தா அவரை எப்படியாவது கொல்லணுங்கிற திட்டம். ஏற்கனவே 3வது அதிகாரத்தில் நம்ம 6வது வசனத்திலே பார்த்துட்டோம். பரிசேயர் வெளியேறி ஏரோதையரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என எதிராக சூழ்ச்சி செய்தனர். இது ஒரு கூட்டம். இந்த பக்கம் பார்த்தா சொந்த குடும்பம் அவரை பற்றி மதிமயங்கி இருக்கிறார்கள்லாம் சொல்கிறப்ப இவங்களுக்கு ஒரு விதமான அவமானமாக கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம். என்னடா நம்ம குடும்பத்தர் இப்படி போய் நிற்கிறாரே, தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி மீண்டும் தன் ஊருக்கே நாசரத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் குடும்பத்தினருடைய மனநிலை, அவர்களுடைய செயல். இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஏசிட்டு இருந்து எனக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்ட்டு மக்கள் கூட்டம். 1வது அதிகாரத்திலே ஒரு 4 இடத்துல, 2வது அதிகாரத்திலையும் வருது. இப்போ 3வது அதிகாரத்திலையும் மக்கள் கூட்டம் தன்னை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை ஏற்பாடு செய்யுமாறு இன்னும் போடப்படுகிறது. அப்படின்னா மக்கள் ஒரு பக்கம் இயேசுகிட்ட ஏதாவது ஆற்றலை பெறணும், அவர்கிட்ட குணம் பெறணும், நலம் பெறணும்னு வர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இயேசுவினுடைய ஒரு வந்ததனுடைய நோக்கம் மெசியா என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சிறிய குழுவும் பார்க்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்திலே மார்க்கு மிக அழகாக இயேசு இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறிக்கொண்டே செல்வதை காட்டுகிறார். 3ஆம் அதிகாரம் தொடக்கத்திலே அவர் மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அடுத்த பத்திக்கு வரும்பொழுது, அடுத்த கதைக்கு வரும்பொழுது 7ஆம் வசனத்திலே இயேசு அங்கிருந்து புறப்பட்டு, அப்போ தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். 2வது இடம்பெயர்தல். அடுத்த பத்திக்கு வருகிறோம். 12 அழைத்தல். 13ஆம் வசனத்திலே அதன் பின்பு இயேசு மலைமேல் ஏறினார். அடுத்தது இப்போ நம்முடைய பகுதிக்கு வரும்போது 4வது பகுதி, அதன் பின் இயேசு வீட்டிற்கு சென்றார். இந்த வீடு என்று சொல்லும் பொழுது பெரும்பகுதி எல்லோருமே கருதுவது இது அநேகமாக அந்த கப்பர்நகூமில் இருக்கின்ற பேதுருடைய வீடாக இருக்கும். முதல் பிரச்சனை, அவருடைய உறவினர்கள்
இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். எதை கேள்விப்பட்டு என்று பின்னால் சொல்றார். அவங்க சாப்பிடாம இருக்கிறான்னு சொல்லிட்டு இல்லை, அது இல்லை. ஏனெனில் அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். இது அப்போது நம்ம வழக்கமாக பின்பகுதியில் வரும்பொழுது 31ஆம் வசனத்தை தான் வழக்கமாக அடிக்கடி மரியாவுடைய மறையுரையிலே திருப்பலியிலே சிந்தனையிலே அதை வைப்போம். அவருடைய தாய் சகோதரர் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் என்று. நாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டியது 3:31க்கு முன்னால் இந்த 3:21 நான் ஏன் மரியாள் அங்கு சென்றார்? ஏன்னா மரியாள் எப்பொழுதுமே மகனை தேடுகின்றவர். நம்ம ஏற்கனவே லூக்கா நற்செய்தி 2:48 கூட படிக்கிறோம், உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருந்தோமே. அப்போ அந்த மரியாள் எப்பொழுதும் தன் மகனை மீது அக்கறையுடையவள், கவலையுடைய தாய். இங்கு தாய் சொல்லவில்லை, ஆனால் குடும்பத்தார் பற்றி சொல்லுகிறார்கள் முதல். எனவே முதல் உறவு இந்த குடும்பத்தாருக்கு வருகிற செய்தி. அவர் மதி மயங்கி விட்டார் என்று சொன்னவுடன் அவர்கள் அவரை போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். அது தொடர்ந்து பார்க்கும் பொழுது இரண்டாவது பிரச்சனை பெயல்செபூலை கொண்டு, பேய்களின் தலைவன். இந்த பெயல்செபூல் என்ற வார்த்தை எங்கே வருகிறதுனா 2 அரசர்கள் 1 அதிகாரம் இந்த 2-3 வசனங்கள் படிக்கும் பொழுது, அகாசியா அரசன் மாடியிலிருந்து கீழே விழுந்து காயம் வருகிறான். அவன் தூதரிடம், நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். அதாவது இது எக்ரோனின் தெய்வன் பாகால் செபூப் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பாகால் செபூப் ஆற்றல் மிக்கவராக கருதப்பட்ட தெய்வம். அதே நேரத்தில் இவருக்கு இறைவாக்கு அருளும் ஆற்றல் இருப்பதாகவும் இங்கே கருதி வந்தார்கள். எனவேதான் ஆகாசியா தூதர்களை அனுப்பி கேட்கிறான், காயம் குணமாகுமா, போய் கேட்டுட்டு வாப்பா என்று சொல்லி அனுப்புகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பேய்களின் தலைவராக கருதப்பட்ட பெயல்செபூல் 3:22 இந்த கடவுள் தான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிற பாகால் செபூல் தான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிற பெயல்செபூல் என்று சொல்லி அறிஞர்களும் கருதுவார்கள். ஆக இது ஒரு அருமையான தரவு. அப்போ அதை வைத்துத்தான் இயேசு பேய்களை ஓட்டுகிறார் என்பதை இவர்கள் மையப்படுத்தி சொல்வதாக இந்த வசனம் அமைகிறது. புதிய ஏற்பாட்டில் சாத்தான், பேய், தீயாவி என்னெல்லாம் சொல்லுகிற அந்த சொல்லாடல் ஒரு எதிர் சக்தியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுளுடைய பரம எதிரி, வைர எதிரியாக இந்த சாத்தான் விவிலியத்தில் சித்தரிக்கப்படுகின்றான். அவன் கடவுளுடைய எதிரி, கடவுளுடைய மகன். அவரோடு எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அவ்வாறு வைக்கவே முடியாது. ஆகவே தான் அந்த கேள்விக்கு இயேசு பதில் சொல்லுகிறார். சாத்தானை விட வலியவன் ஒருவன் தான் சாத்தானை கட்ட முடியும். இது யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான பதிலாக இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக நான் சாத்தான் பிடிக்கப்பட்டவன் அல்ல, சாத்தானை வைத்துக்கொண்டு பேய்களை ஓட்டுகிறவன் அல்ல. சாத்தானின் மீது ஆற்றல் உடைய ஒரு சக்தியினால் நான் இதை செய்கிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது, கடவுளுடைய ஆற்றல் இங்கே வெளிப்படுகிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் இந்த பகுதியிலே மிக அருமையான ஒரு விளக்கத்தை அவர் மக்களுக்கும் சீடர்களுக்கும் கொடுக்கிறார். தன்னை பற்றி ஒரு தப்பாக பேசிட்டு இருக்கிறவன்கிட்ட உட்காந்து பேசுன்னு கூட நினைக்க மாட்டாங்க, அல்லது அவங்கள ஏதாவது குறை சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் மனிதர்களாக நம்ம இயேசுகிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்மளுடைய கருத்துக்கு வேறுபட்ட கருத்து, மாறுபட்ட கருத்து உடையவர்கள், நம்மளை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இருந்தால் கூட அவர்களுடைய உரையாடல், அவர்களை வரவழைத்துங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் போகிறார், இவர் ஒரு முதல் ஸ்டெப் எடுக்கிறார், இனிஷியேட் பண்ணி அவங்கள வர வைக்கிறாரு, அவங்களோட தன்னை புரிய வைக்க பார்க்கிறார். இது ஜென்ரலாக இந்த மத சமய நல்லிணக்கம் இதெல்லாம் அடிக்கடி திருத்தந்தை சொல்லுவது இந்த உரையாடல். இந்த உரையாடலுக்கு இந்த இடத்துல இயேசுவிடமிருந்து ஒரு கருத்து நம்ம எடுத்துக்கணுமோ, மாற்று கருத்து இருப்பவரோட கூட எப்படி பேச ஆரம்பிக்கணும், அது விளக்கம் அழகாக நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக கிளிப்பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தராரு. என்னப்பா இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நம்மளும் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்துலேயும் சரி, பங்குலையோ அல்லது சமுதாயத்தில் வேலை செய்கிற இடத்துல நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்கள்ட்ட உட்காந்து புரிய வைக்க முயற்சி செய்யணுமே ஒழிய நம்ம அவங்க மேலே ஏதோ ஒரு பழியை சொல்லிவிட்டு அப்படின்னு போகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல குணத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. இயேசுடைய இறையாட்சி பணியில் மிக முக்கியமானது பேயும் நோயும் தான். ஒரு மனிதனை வாட்டக்கூடியது பேயும் நோயும். அது இரண்டும் உள்ளுலகையும் வெளி உலகையும் பாதிக்கக்கூடியது ரெண்டுமே. அதனால் அவர் பேய்களை ஓட்டினார், நோய்களை குணமாக்கினார், சென்ற இடமெல்லாம் அதை செய்தார் என்று எல்லா இடங்களிலும் பார்க்கின்றோம். அப்போ பேய்களை ஓட்டுவது அவர்கள் நோய்களுக்கு கூட காரணம் பேய் தான் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். எனவே இது பேய்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையான கருத்து. எப்படி கையாளுவது, அவர்களோடு உரையாடுவது, விளக்கம் கொடுப்பது, தெளிவு கூட அதை ஏற்றுக்கொள்ளது. அப்போ தான் கடைசியாக இன்னொன்று வருவார் அவர் சொல்லும்போது. அவர் 2 உவமைகளை சொன்னார். ஒரு வீடு, இன்னொன்று அரசு. எப்படி அதுக்குள்ளேயே குழப்பம் ஏற்பட்டா, நீங்கள் சொன்ன உவமை அழகாக சொல்கிறாரு. சக்தி, ஒரு பேய் ஒரு ஆதிக்க சக்தி, அந்த சக்தியை அடக்கணும் அப்படின்னாக்கா, விரட்டணுன்னாக்கா அதை விட ஒரு பெரிய சக்தி வேணும்.
சாத்தானால் சாத்தானை ஓட்ட முடியாது. ஏன்னா அவங்களே வந்துட்டு எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிக்கின்ற நிலையில் இருப்பவர்கள். அதே நேரத்தில் வந்துட்டு அதை இன்னும் அந்த ஊமைகளில் திருப்பி வரப்போ இன்னும் 27ஆம் வசனத்தில் ஒருத்தர் வந்து வலியவராக இருக்காரு, அவருடைய வீட்டுக்குள்ளே நின்று கொள்ளையிடணும்னு நினச்சின்னா அந்த வலியவரோட நீ சண்டை போட முடியாது. முதல்ல என்ன பண்ண, அவனை கட்டிட்டு அப்புறமேல தான் பண்ண முடியும், இல்லைனா நம்மளால் திருட முடியாது. சின்ன சின்ன உதாரணங்கள் தான். அப்போ இந்த உதாரணங்கள்லாம் எதை சொல்லுது, அதான் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு எதிராக ஒருத்தர் கருத்து சொல்கிறாருன்னா அவர் எனக்கு எதிரானவர் அல்ல, என்னுடைய கருத்துக்கு எதிரானவர். ஆனால் இங்கே என்ன ஆயிருதுன்னா, ஒரு கருத்து சொன்னோன்னே என்னுடைய ஆளை தான் நான் பார்க்குற மாதிரி சொல்கிறது, ஆளை அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்கிறத தவிர அவர் சொல்கிற கருத்துக்கு எதிர்கருத்து நான் என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கி சாதாரண திருவையில் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், நம்ம வந்து ஆட்கள் மேலே தான் ஒரு ஆட்களை வைத்து தான் அந்த கருத்தை மதிப்பிடுறோமே தவிர என்ன சொல்ல வரான்னு நமக்கு தெரியறதில்லை, கேட்குறதில்ல. ஒரு அவர்களுடைய சுயநலம், காழ்ப்புணர்வு, எப்படி இவரால் பேயை ஓட்ட முடியாது, அதான் இவங்களால் ஜீரணிக்க முடியும். நான் பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடி இந்த மார்க் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்துருக்கிறார்கள். அப்போ இவங்களால் ஜீரணிக்க முடியாது. சுயநலம் ஒன்று, காழ்ப்புணர்வு ஒன்று, எப்படியாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார், அப்போ கடவுளுடைய ஆற்றலை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். அப்போ கடவுளுடைய ஆற்றல் யார் வழியாக செயல்படுது? தூய ஆவியானவர் வழியாக செயல்படுது. அப்போ கடவுளுடைய ஆற்றலை புறக்கணிக்கிறீர்கள் என்றால் தூய ஆவிக்கு எதிராக நீங்கள் செய்கிறீர்கள், அந்த பாவம் மன்னிக்கப்படாது என்பதை தெல்ல தெளிவாக அவங்களுக்கு சொல்கிறாரு. மன்னிக்கிற அருளை தருகிறவரே தூய ஆவியானவர் தான். அந்த அருள் வேண்டாம் அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம எப்படி மன்னிப்பு பெற முடியும்? ஆக தூய ஆவியே வேண்டாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதான் அதற்கு பொருளாக அமைகிறது. இந்த தூய ஆவியாருக்கு எதிரான பாவம் என்று விளக்குவதற்காக மார்க்குவே 30ஆம் வசனத்தில் பேசுகிறார். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் தான் இயேசு இவ்வாறு சொன்னார் என்று. அப்போது எதனால் இதை சொன்னார் அப்படின்னாக்கா, இயேசு அவர்களை எச்சரிக்கின்றார். அதாவது என்னை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, என்னை பற்றி ஒரு விமர்சனம் தரீங்க, அதுக்காக உங்களுக்கு மன்னிக்கப்படாதுன்னு சொல்லலை. அது நான் கூட மன்னிச்சிடுவேன். ஏன்னா சிலுவையிலே அவர் எல்லாருமே மன்னிக்கக்கூடியவர் பார்க்கின்றோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, தூய ஆவியானவரின் துணை கொண்டு நீங்கள் சிலவற்றை தீர்க்கமாக ஆராய வேண்டும். இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றால் எதனால் ஓட்டுகிறான்? அவங்க நினச்செல்லாம் பெயல்செபல் மட்டும்தான். ஏன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கடவுளுடைய கரம் அங்கே செயல்படுகிறது. கடவுளுடைய கரத்தினால் நான் செயல்படுகிறேன் என்றால் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு சொல்வார். அப்போது அவர்கள் தூய ஆவியின் துணை கொண்டு இன்னும் ஆழங்களுக்கு சென்று உண்மையை கண்டுபிடிக்கின்ற அந்த ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்ளாமல் போகிறார்கள். எல்லா நற்செய்தியிலையுமே நிறைய தடவை வருது. 31 முறை மத்தேயு நற்செய்தியிலையும், மார்க்கில் 13 முறை, லூக்காவில் ஒரு 9 முறை, யோவானில் ஒரு 25 முறை. இது இந்த இயேசுனுடைய வார்த்தை உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேங்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். அதில் ஒன்று தான் இது, தூய ஆவியாரை புரிந்து கொள்ளும். மானிட மகனுக்கு எதிராக நீ பழித்துறை பேசினா கூட மன்னிப்பு வர முடியும். தன்னை கூட அவர் சொல்ல வரல, மாறாக ஆவியானவர் மன்னிக்க வல்லவர், மனம் மாற நீ விரும்பு அப்படிங்கிறத ஒரு அழைப்பாதான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உண்மையை ஏற்க மாட்டோம்னு பிடிவாதத்தோடு இருப்பவர்கள் அவர்கள்தான். ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறவர். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர்கள் தெரிந்து கொண்டே, அவர்களுக்கு தெரியும் இது கடவுளுடைய ஆற்றல், பேயை கொண்டு பேயை ஓட்ட முடியாதுன்னு தெரியும். அப்படி தெரிந்திருந்து ஏதோ கடவுளுடைய ஆற்றல் இயேசு வழியாக செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு உணராமல் இருப்பவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க மத்தியில் நிச்சயமாக தூய ஆவி இருக்க மாட்டார். ஏன்னா அவர்கள் மன்னிப்பு பெற விரும்பாதவர்கள். மன்னிப்பு பெற விரும்பாதவர்கள்ட்ட எப்படி போய் மன்னிப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவர் என்றைக்குமே நமக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். மன்னிப்பு என்பது ஒரு கொடை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பவர்கள் நிச்சயமாக தீயாவிக்கு எதிராக செயல்படுபவர்கள், அவர்கள் மன்னிப்பு பெற விரும்பாதவர்கள். அதனால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்றும் அர்த்தம் கொள்ளலாம். இன்றைய நற்செய்தியில் 2ஆம் பகுதி இயேசுனுடைய உண்மையான உறவினர் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அது முதல் பகுதியிலேயே தொடங்கிவிட்டது. இயேசுவின் மீது விமர்சனம் எழுகிறது. மக்கள் கூட்டத்தில் நடுவில் அவர் இருக்கிறார். எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் மீது கேள்வி கணை வைக்கப்படுகிறது. ஆகவே அவருடைய உறவினர் தாயும் சகோதர சகோதரிகளும் அவரை அழைத்து செல்ல வந்தார்கள் அப்படின்னு சொல்லி, அப்போ அங்கே கூட்டத்தில் ஒருத்தர் தெளிவாகவே சொல்கிறாங்க, ஐயா கூட்டத்தில் உட்காந்துருக்கிறீங்க, பிரச்சனையாக இருக்குது, இந்த அவங்க தாயும் சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. இயேசு வழக்கமாக என்ன செய்வார்? ஒரு ஓமை ஆற்றுவார், இல்லை அறிவுரை சொல்லுவார், புதுமை நிகழ்த்துவார். ஆனால் இந்த இடத்துல இந்த பிரச்சனையை கையாண்டு அவர் சொல்ல வருகிற செய்தியை அதன் மூலமாகவே அவர் சொல்லி விடுகிறார். ஆகவே அவர் அந்த பிரச்சனை ரத்த சொந்தமா உறவா, அதை விட ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கிற உறவு தானே பெரிய வாழ்வு அப்படிங்கிற அவருடைய தத்துவத்தின் நிலைப்பாட்டில் உறுதியாய் நின்று அவர் அந்த கேள்விக்கு பதிலளிப்பதே ரொம்ப ஞானமாய் இருக்கிறது. இன்றைய வாசக பகுதி முன்பகுதியிலே இயேசு 12 தேர்ந்தெடுக்கின்றார். மலை மீது ஏறி தாம் விரும்பியவர்களை
தம்மிடம் அழைத்தார். தமக்குன்னு ஒரு குடும்பத்தை, ஒரு உறவை, ஒரு புதிய சுற்றுச்சூழலை ஏற்படுத்துகிறார். நமக்கு அழகாக சொல்லப்படுது. எதுக்காக இந்த 12 பேரை தேர்ந்தெடுத்தார்? மார்க் மட்டும்தான் இந்த விளக்கமாக சொல்வார் மற்ற எல்லா நற்செய்திகளை விட. ஒன்று, தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அப்போ தம்மோடு நெருக்கமாக இருக்க ஒரு குடும்பம் வேண்டும் என்று அவர் ஏற்கனவே தயார் செய்கிறார். அப்போ இயேசுடைய மனநிலையில் அல்லது அவருடைய வார்த்தையிலே, தெளிவிலே 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, இந்த இரத்த உறவு, அது பிளட் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். ஆனால் இயேசு வலியுறுத்தி சொல்வது அந்த இறைய ஆட்சி குடும்பம், இந்த காஸ்பல் ஃபேமிலி, நற்செய்தி குடும்பம், அதை தான் பார்க்குறார். அதனால் அந்த தண்ணீரை விட இரத்தம் அடர்த்தியாக இருந்தாலும் இரத்தத்தை விட நற்செய்தி மிக அடர்த்தியானது. நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படுகின்ற உறவுகள் அது இரத்த உறவுகளை விட மேலானது. அந்த இரத்த உறவிலும் அன்னை மரியா நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்பிக்கையின் அன்னையாக மாறினார். அதே போல அன்னை மரியாவை போல நீ என்னுடைய அம்மாவை போல நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இறை அரசின் அல்லது இறை வார்த்தையின் குடும்பத்தில் சேரணும்னா ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இதில் சேர முடியும். இயேசுனுடைய பதிலில் இன்னொரு விஷயம் வருது. இயேசு வந்துட்டு சுருக்க பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதனாக, ஒரு யூதன், ஒரு நாசரத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தோட, குறிப்பிட்ட குடும்பத்தோட சுருக்க போகிற நேரத்தில் உண்மையாலும் ஒரு இறை மகனாக தன் குடும்பம் வெறும் இந்த இரத்த உறவு குடும்பத்தோடு அல்ல, உலகளாவிய குடும்பம். அவர் கடவுளின் மகன் என்பதை வெளிப்படுத்துறதா சொல்ல வர்றாரு. என்னுடைய சகோதரர்கள் எல்லாமே கடவுளின் வார்த்தையை கடைபிடிச்சாவே என்னுடைய சகோதரர் ஆயிடுற, என்னுடைய தாயாக மாறுகிறாய் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் கால், ஒரு அனைவருக்குமான அழைப்பு. 2 குற்றச்சாட்டுகளை இயேசுவின் மீது அல்லது மரியாள் மீது அவர் வைக்கிறார்கள். முதலாவதாக, இயேசுவுக்கு தம்பி தங்கைகள் இருந்தார்கள் அல்லது அண்ணன் தங்கச்சிகள் இருந்தார்கள், மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று இந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்து அவர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது அபத்தமாக நமக்கு தெளிவாக தென்படுகிறது. கத்தோலிக்க திருவை இதை மறுக்கிறது. மற்ற வசனங்களில் உறுதி செய்யப்படவே இல்லை. குறிப்பாக சிலுவையின் அடியில் நிற்கிற பொழுது தம்பியோ தங்கச்சியோ வந்து நின்றுக்கணும், நல்லதுக்கு நிற்காதவங்க கெட்டதுக்கு நின்றுக்கணும், அது இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. தாயை இன்னொரு சீடரிடத்தில் தான் ஒப்படைத்து விட்டு அவர் போகிறார். இங்கு சொல்வது போல யார் எனது தாய், யார் எனது சகோதரர், அவங்க தான் ஒப்படைச்சிட்டு போகிறார். ஆகவே அது இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது இந்த டிட்டாட்டு முறையில் நம்ம பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இரண்டாவதாக, அவர் தன் தாயையே அவமதித்து விட்டார், ஒதுக்கி விட்டார், ஓரங்கட்டி விட்டார். நீங்க என்ன அவரை போய் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க என்று அவர்கள் கேட்கிறார்கள். அது மிகவும் அபத்தமான ஒரு விளக்கமாகும். ஏனென்றால் 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை, 4வது கட்டளை, உன் தாயை தந்தையை மதித்து நட. அப்ப இயேசு தாயை மதிக்கவில்லை என்று தாயை மிதித்தார் என்று பொருள் கொள்ளலாமா? அப்படித்தான் அவர்கள் முட்டாள்தனமாக விளக்குகிறார்கள். அது சரியே அல்ல. ஏனென்றால் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறார், ஒருவர் சட்டம் ஒன்றில் மட்டும் தவறினாலும் அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்கு உள்ளாவார். சட்டத்தில் ஒரு சட்டத்தில் தவறு பண்ணாலும் உங்களுக்கு எல்லா சட்டமும் தப்பு. அப்போ இயேசு தன் தாயை மதிக்காது நடந்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீங்க இதன் மூலம் வைக்கிறீர்கள் என்றால் என்ன ஆகிறது? இயேசு பாவம் செய்தவர், இயேசு சட்டத்தை மீறியவர் என்று ஆகிறது. ஆனால் பைபிள் அவர் பாவம் இல்லாதவர் என்று தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய பார்வைகளிலே சில நேரங்களில் திருத்தங்கள் தேவைப்படும். இப்போ அவங்க வந்து கேள்விப்பட்டாங்க, அவர் மதிமயங்கி போயிட்டார் என்று கேள்விப்பட்டு அவரை போய் பிடித்து கொண்டு வரலாம் வந்திருக்காங்க. அப்போ அங்கே வந்து நிற்கும் போது அங்கே இருக்கிற காட்சி வித்தியாசமாக இருக்கிறது. இயேசுடைய போதனையும் அவருக்கு பதில் கொடுப்பதாக இருக்கிறது. அங்கே தான் என்னன்னாக்கா, இயேசு அழைப்பதெல்லாம் நம்முடைய உறவு முக்கியம், பாசம் முக்கியம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமானது இன்னொன்று இருக்குது. எதை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை கூட மிக முக்கியமான ஆன்மீகத்தில் இயேசு அதையும் அவர்களுக்கு சொல்லித்தர்றார். இது எங்கே பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதற்கு இணையான ஒரு நிகழ்வாக நான் பார்ப்பது அந்த லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே 12 வயதிலே இயேசுவை கோவிலில் பார்க்கும் பொழுது, உன் தந்தையும் நானும் ஏக்கத்தோடு தேடி கொண்டிருந்தோமே, அது இரத்த உறவு, அது சரியான உறவு, பாசம், அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டளைகள் அதெல்லாம் வருது அங்கே. ஆனால் இயேசு அதை தாண்டி நான் அப்பாவின் வீட்டில் இருக்க, இந்த அப்பாவும் இந்த அம்மாவும் தேடிட்டு இருக்கிறாங்க, நான் இன்னொரு நிலையிலும் இருக்க வேண்டும், அதை வரிசைப்படுத்துகிற இயேசு. அதுக்கு நான் முன்னிலை இதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழலை தான் 6ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது இது முடியலை. இது ஆரம்பித்தது 6ஆம் அதிகாரத்துக்கு சொந்த ஊருக்கு போகிறார். அவருக்கு அங்கே ஊருக்கு போக அதே பிரச்சனை தான். அங்கே அவர் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். சாதாரண வியப்பு இல்லை, அது ஒரு கெட்ட வியப்பாக இருக்குது. இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்ட ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா?
முதல் முறையாக இயேசுவே தச்சர் என்று சொல்லப்படுவது இந்த இடம் மட்டும்தான். வழக்கமாக யோசேப்பை தச்சர் இவரும் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன் தானே, யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் ஆகிய இவருடைய சகோதரர்கள் அல்லவா, இவர் சகோதரிகள் நீங்கள் நம்மோடு இருக்கிறார்களே என்று எல்லாம் அவர்கள் அந்த சின்ன வட்டத்துக்குள், சின்ன கட்டத்துக்குள் நின்று தான் இயேசுவை விமர்சிக்கிறார்கள். இயேசு அவர்களை தாண்டி வர சொல்கிறார் இறையாட்சியினுடைய அந்த மனநிலைக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், இதெல்லாமே நம்ம இந்த தாண்டி செல்வது மிக முக்கியமானது என்று நாம் உணர்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 15 முடிய உள்ள வசனங்கள். இது முதல் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் தந்த கட்டளையை நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் மீறுகிறார்கள், கடவுளுக்கு எதிராக நிற்கிறார்கள். ஆகவே பாவம் செய்ய காரணமாயிருந்த அந்த பாம்பை கடவுள் சபிக்கிறார். இந்த சாபத்திலே நற்செய்தி, உலக மீட்பு பறைசாற்றப்படுகிறது. கடவுள் கேட்ட 2 கேள்வி தொடக்க நூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று இந்த கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? இன்னொரு கேள்வி, காயினை பார்த்து கேட்பான், உன் தம்பி ஆபேல் எங்கே? ஆனால் சாத்தானுடைய கேள்வி கொஞ்சம் தந்திரமான கேள்வி. அதான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே படிக்கலாம். அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா? ஆனால் அப்படி சொல்லவே இல்லை. எப்படி கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது அப்படின்றதுக்காக அதை பொறுத்து. ஆனால் ஆண்டவருங்க கேட்குற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? அந்த கீழ்ப்படியாமை, ஒன்று கீழ்ப்படியாமை. 2வது தந்தை அவர்கள் சொன்னார், இந்த உறவில் சிக்கல் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி நான் பழியை தூக்கி இன்னொருத்தர் மேலே போடுறேன். இப்போ ஆதாம்கிட்ட கேட்குறாரு, இந்த செஞ்சியா அப்படின்னு கேட்குறாரு. ஆதாம் உண்மையை சொல்லலை, நீங்கள் கொடுத்த அந்த பெண் தான் எலும்பும் சதையும் ஆனவன் சொல்லி 5 அடி உயரத்தில் குதித்தவன் பார்த்துட்டு கடைசியில் நீங்கள் கொடுத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பெண்ணை கேட்டோன்னா, நான் இல்லை, பாம்பு என்னை வஞ்சகமாக, பாம்பு கடுத்து யாரும் இல்லை, அது தெரியும், நமக்கு கதைகள் தெரியும். அப்போ உறவு சிக்கல்களில் முக்கிய காரணம் அடுத்தவர் மேலே பழி போடுறது. அது மாதிரி இங்கே தவறு செய்த நம்மளுடைய முதல் மனிதர்கள்ட்ட கடவுள் தான் முதல்ல தேடி வருகிறார். அழகாக அந்த 8வது வசனம், மென்காற்று வீசிய பொழுது தோட்டத்திலே ஆண்டவர் வருகிறார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கடவுள் எப்பொழுதுமே நம்மளையே தேடி வருகிறார். 1. 2வது, இங்கே மனிதன் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய இயல்பு எப்பயுமே அடுத்தவங்கள்ட்ட பழிய போடுறது ஒரு பக்கம், தன் தவறை ஏற்றுக்கொள்ளாதது. தன் தவறை எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ நேச்சுரலாக அந்த தூயாவிக்கான எதிரான பாவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மன்னிப்பு கேட்க வந்துடுவோம். அப்போ அந்த தன் தவறை ஏற்றுக்கொள்ளாது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் கொடுத்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுல ஒரு விதத்தில் கடவுள் மேலேயே பழி போடுற மாதிரி, எல்லாம் உன்னால தான் நடந்துச்சு, நீதானே கொடுத்த பொண்ணு. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 13 முதல் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் முடிய உள்ள ஒரு பகுதி. அதாவது, நாம் நம்முடைய திருப்பணியில் நிறைய சவால்களை சந்திக்கிறோம், நெருக்கடிகளை சந்திக்கிறோம், துன்பங்கள் துயரங்கள் வந்து மோதுகின்றன, அலையென பாய்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் நாம் மனம் தளராது, நாம் ஆண்டவர் நமக்கு தரப்போகிற அந்த பரிசை மனக்கண் முன்னால் வைத்து நாம் அயராது திருப்பணி ஆற்ற வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை பவுல் இங்கே சொல்லுகிறார். இன்னை நற்செய்தியோடு பொருந்தி செல்கிறது. இயேசுவை சுற்றி கேள்விக்கணைகள், விமர்சனங்கள், இயேசுவை சுற்றி இவ்வாறு பிரச்சனைகள் எழும்பிய நேரத்திலே அவர் எப்படி முன்னேறி சென்றார், அவர் அதை எப்படி நற்செய்தி அறிவிக்கிற ஒரு களமாக மாற்றிக்கொண்டார், இடைய தகைமை எப்படி வெளிப்பட்டது என்பதற்கு பவுலடியார் நல்ல அடிமையான படிப்பினை கற்றுக்கொண்டு நல்ல பாடங்களை சொல்லுகிறார் இல்லையா? கொரிந்தியர் 2ஆம் திருமுகத்தின் 4ஆம் அதிகாரம் முதல் ஆரம்பமே மண்பாண்டத்தில் செல்வோம் என்று சொல்வார். மிக அழகாக சொல்வார். அதாவது நாம் எல்லாமே உடைந்து போகக்கூடிய மண்கலங்கள், அதுதான் அது ஃப்ரெஜைல், நம்ம வீக்காக இருக்கும், உடைந்து போகக்கூடியவர்கள். ஆனால் கடவுள் இத்தகைய பலவீனமான மண்பாண்டங்களில் தான் தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய கருவூலத்தை, தன்னுடைய புதையலை வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் என்று தன்னுடைய அந்த உண்மை நிலையை அவர் விளக்கி சொல்லி பார்க்கணும். இந்த பின்னணியில் தான் அவர் சொல்லிட்டே ஒரு அடிக்கடி சொல்கிற இன்னொரு இடத்துல சொல்வார், நான் இயேசுக்காக பைத்தியமாக இருக்கக்கூட நான் தயார் என்று இந்த கடிதத்தில் தான் பேசுவார். இங்கு சொல்லும்பொழுது தனக்கு பணியில் ஏற்பட்ட அந்த தளர்வுகள், தொய்வுகள், பின்னடைவுகள், எதிர்ப்புகள், இதன் மத்தியிலெல்லாம் அவர் இயேசுவை பார்த்து பார்த்து திடம் பெறுவதை அங்கே உணர்த்துகிறார். குறிப்பாக இயேசுடைய இறப்பு, உயிர்ப்பு அவருக்கு ஒரு உள்ளார்ந்த சக்தியை, எழுப்புதலை, புதுப்பித்தலை தந்ததை அவர் இங்கே உணர்த்துவதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியில் எப்படி கையாண்டார், இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு பவுலடிகளார் தன்னுடைய சிக்கல்கள், இன்னல்கள் மத்தியில் எப்படி அதை கையாண்டார். ஏன்னா அவரே சொல்வார், நாம் அடைகின்ற இன்னல்கள் எளிதில் தாங்கக்கூடியவை, இதெல்லாம் ஆட்சியை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான வார்த்தையை சொல்லுவார்.
நாங்கள் காண்பவற்றை அல்ல காணாதவற்றை நோக்கியே வாழுகிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. அப்போ நான் சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் மாற்றியாக மாற்றுவார். அதனால் அந்த சவால்கள் நினச்சி பயப்படாத. நானே அதை சந்திச்சிருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அதெல்லாம் மாற்றியாக மாற்றிருக்காரு. நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றுவார். மேலுமே நம்ம யதார்த்தமான மனித வாழ்க்கைக்கு துன்பம் ஏன் எனக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அழகாக பதில் வந்த மாதிரி இருக்குது. ஒன்று, துன்பம் நிச்சயமாக தாங்கக்கூடியது. ரெண்டாவது, அது கொஞ்ச நாளம்தான்ப்பா, சிறிது காலத்திலே அது முடிஞ்சிடும். அது என்னது சிறிது காலம்தான் நீடிக்கும், அவ்வளோதான். மூன்றாவது, ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கும். இந்த தேர்ந்து தெளிவதை பற்றி நம்ம ஏற்கனவே கூட சொன்னோம். இங்கே அழகாக பவுல் சொல்லுவார், கூடாரம்னு சொல்லுவார், வீடுன்னு சொல்லுவார். கூடாரம் அது டெம்பரரி, அது நிரந்தரமானது அல்ல, அது ஆடி போயிடும், விழுந்து போயிடும். வீடு நிலையாக இருப்பது அது. அப்போ நம்ம எதை வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளை எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் இது கூடாரம் போல், இதெல்லாம் கடந்து போகக்கூடியது. ஆனால் நான் கடந்து போகாத ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம வாழணும், பெரிய காரியங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தை நமக்கு தருவதையும் பார்க்கின்றோம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிபாரி சுற்றுவார் சுற்றட்டும், ஏற்றதொரு கருத்தினை எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று கவிஞர் ஒருவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இத்தகைய வரிகளைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருக்கிறது, எங்களை சுற்றி விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன, எங்களை சுற்றி எதிர்க்கணைகள் வீசப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாங்கள் அதில் அழிந்து போவதில்லை. ஏனென்றால் இத்தகைய சூழல்கள் எங்கள் உள்ளார்ந்த இயல்பை புதுப்பிக்க துணை புரிகின்றன. நாங்கள் ஒருபொழுதும் மனம் தளர்வதில்லை என்றவர் சொல்கிறார். துன்பம் இன்று வரும், நாளை போய்விடும். ஆனால் நாம் உள்ளார்ந்த விதத்தில் எப்படிப்பட்ட நெருக்கடிகளில் புதுப்பிக்க பெற்று புது வாழ்வு வாழ்வோம். கிறிஸ்துவை போல நாம் முன்னேறி செல்வோம், சான்று பகர்வோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.